Yes, we'll start with Article 19. Article 19 to எது வரைக்குங்க right to freedom. 19 to 22 right to freedom. அதுல Article 19 yes, first அதுல Article 19 பார்க்கலாம். 19 உங்க பிடிஎஃப்ல வச்சிருந்தீங்கன்னா protection of certain rights regarding freedom of speech அப்படின்னு இருக்கா? protection of certain rights regarding freedom of speech Article 19. ஸோ சில உரிமைகளை வந்து protection of certain rights அது என்னென்ன அப்படின்னா freedom of speech and expression, to assemble peacefully without arms, to form association or union. இருக்கா உங்க பிடிஎஃப்ல 7 ரைட்ஸ் இருக்கா? எஸ் மேம். அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 guarantees to all the citizens the 6 ரைட்ஸ்னு இருக்கு. ஆர்டிகல் 19 எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் 6 ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ABCDEF காணோம், G இருக்கு. டைப் பண்ணும்போது தப்பா டைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஸோ 6 ரைட்ஸ்னு இருக்கு, ஆனா கீழே வந்து ABCDEG இருக்கு. எஸ். ஸோ ஏ என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பி வந்து எல்லாரும் எங்க வேணாலும் பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆயிக்கலாம் வித்தவுட் ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ் இல்லாம. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், யூனியன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்தியாவோட எல்லைக்குள்ள எங்க வேணாலும் ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். பெங்களூர்ல வீடு கட்டிக்கலாம், சென்னையில இருந்துக்கலாம். எஸ், டார்ஜிலிங் போகலாம், ஷிம்லா போகலாம், எங்க வேணா போகலாம். எந்த இடத்துல வேணாலும் போய் வசிக்கலாம், ரிசைட் அண்ட் செட்டில். எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த ஆக்குபேஷன், என்ன ட்ரேட், என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், as long as it is not illegal. கரெக்டா? இதை தான் ஆர்டிகல் 19 ABCDEG சொல்லுது. எஃப் இருந்துச்சு ஆர்டிகல் 19F, அப்ப அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 19F வந்து ஆர்டிகல் 19F வந்து ரிமூவ்டு. எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது ஆக்சுவலா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து லீகல். உங்களுக்கு சொத்து இருந்தா, சொத்து வாங்குறதுக்கான வசதி இருந்தா தான் அது எல்லாமே பேசப்படும். ரைட் டு ஹோல்ட், டிஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை தான் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால அந்த எஃப் இல்லை, இப்போ வந்து 7 ரைட் இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா? ஸோ அது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ABCDEG ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எஸ், நத்திங். பேசிக்கலாம், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அந்த ப்ரொஃபஷன் படிச்சிருந்தா அதை பண்ணலாம். நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். குற்றங்கள் நீங்க புரியும் போது இருக்கிற ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு என்ன? ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் ஃபார் அஃபென்சஸ். அஃபென்ஸ்னா என்ன? குற்றம். நீங்க குற்றம் புரிஞ்ச போது, நீங்க கன்விக்ட் பண்ணும் போது என்ன உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா 3 பாதுகாப்பு இருக்கு. ஓகே, 3 பாதுகாப்பு என்னென்ன? எஸ், மூணு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட், நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ கிரிமினல் லெஜிஸ்லேஷன். அப்படின்னா கிரிமினல் சட்டங்களுக்கு முன் தேதியிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ சிவில் கேசஸ்க்கு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சேர்ந்ததுக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அரியர்ஸோட சம்பளம் போடுவாங்க. ஓகே, இது வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அரியர்ஸோட சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஆகஸ்ட்ல இருப்பீங்க, அந்த எக்ஸ்ட்ரா பே கமிஷன் வந்தோடனே ஜனவரியில வந்து 1ல இருந்து அந்த அரியர்ஸோட சேர்த்து சம்பளம் போடுவாங்க.
புரியுதா? இப்ப டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு புது டாக்ஸ் வரும். இந்த டாக்ஸ் வந்து இப்ப எல்லாரும் வீட்ல நாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வரி கட்டணும். பெட் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டாக்ஸ் வந்த நாள்ல இருந்து அது அமலுக்கு வருமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஜான்வரி 1 2024 இருந்து பெட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் வரி கட்டணும்னா அது வந்து முன் தேதியிட்டு அது அமலுக்கு கொண்டு வரலாம். ஆனா கிரிமினல் சட்டங்கள் அப்படி கொண்டு வர முடியாது. ஓகே, நீங்க கொசு அடிச்சா ஜெயிலுக்கு போடணும் அப்படின்னா இன்னையில இருந்து யாராவது கொசுவை கொன்னீங்கன்னா தான் ஜெயிலு. 10 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த சட்டம், அன்னைக்கு கொசு நீங்க அடிச்சீங்கல்ல, மஸ்கிட்டோ பேட் வச்சிருந்தீங்கல்ல, அப்ப இருந்து உங்களை ஜெயிலாம் போட முடியாது. ஸோ கிரிமினல் ஆக்ட்ஸுக்கு நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா முன் தேதியிட்டு அது அமலுக்கு கொண்டு வர முடியாது. அது முதல் பாதுகாப்பு. நல்ல விஷயம் தானே? எஸ். ரெண்டாவது, ஒரே தப்புக்கு 2 தடவை தண்டனை கொடுக்க முடியாது. நோ டபுள் ஜியோ பார் டே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விதவிதமா பிரச்சனை என் கௌஷிகா. நோ எக்ஸ்போஸ்ட். எறும்பு தானே, நான் கூட பாம்புன்னு நினைச்சிட்டேன் இல்லையா? நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ கிரிமினல் லெஜிஸ்லேஷன். இப்ப குற்றவியல் சட்டங்கள் முன் தேதியிட்டு அமலுக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, கிரிமினல் சட்டங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ரோனா என்ன? ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? எஸ். ஸ்னேகா. Old. ஸ்னேகா வந்து சரோஜினி தேவி மாதிரி டான்ஸ் ஆடினா அது ரெட்ரோ சாங் தானே? சரோஜினி தேவின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க தானே? Saroja Devi. சரோஜா தேவியா, சாரி. ஓகே. ஸோ ஸ்னேகா சரோஜா தேவி மாதிரி கொண்ட போட்டு டான்ஸ் ஆடினா அது ரெட்ரோ சாங் தானே? எஸ். ஸோ அந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட்டோட கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வர முடியாது. சிவில் சட்டங்களுக்கு மட்டும்தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட்டோட அமலுக்கு கொண்டு வர முடியும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரே தண்டனைக்கு 2 பனிஷ்மெண்ட் செல்லாது. ஒரே தப்புக்கு 2 பனிஷ்மெண்ட். ஓகே ஃபைன். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பனிஷ்மெண்ட், ஹை கோர்ட்ல ஒரு பனிஷ்மெண்ட், ரெண்டும் பண்ண முடியுமா? ஹை கோர்ட்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தது பத்தலைன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனலா என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் தண்டனையை தவிர ஹை கோர்ட்ல கொடுத்ததையும் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சிச்சா? சுப்ரீம் கோர்ட்ல 3 வருஷம் சொல்றாங்க, ஹை கோர்ட்ல ஒரே வருஷம் சொன்னாங்க. ஒரு வருஷம் 10ல இருந்தா நீங்க அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் பண்ணீங்க, அதுக்காக ஒரு 3 வருஷம், இதுக்காக ஒரு வருஷம், மொத்தம் 4 வருஷம் ஜெயில இருந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நோ டபுள் ஜியோ பார் டே. 2 தண்டனை ஒரே குற்றங்களுக்கு கொடுக்க முடியாது. ரெண்டு தண்டனை ஒரே குற்றங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட், மூணாவது, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அப்படின்னா என்ன? மனிதன் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு, ஹன்ஷிகா மோத்வானி பார்த்தது இல்லையா? கார் வந்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கவங்க மேல ஏறிரும். தப்பு வந்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தவங்க மேலயா இல்ல கார் ஏத்துனவங்க மேலயா? கார் ஏத்துனவங்க மேல. ஆனா அப்ப வந்து அவங்கள அந்த பாதிக்கப்பட்டவங்கள வந்து அவங்கள கம்பல் பண்ணி ஒத்துக்க சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லி ஒத்துக்க சொல்லுவாங்க? எனக்கு கதை மறந்துருச்சு. நாங்க இல்ல இல்ல கார் இல்ல, அது டிராக்டரோ லாரியோ அப்படின்னு சொல்லி தானே ஒத்துக்க சொல்லுவாங்க. கார் கிடையாது, அது ஆக்சுவலா ஒரு ஒரு லக்ஸுரி கார் ட்ரிவன் பை அன் ஆண்டர்பிரனரோ பிசினஸ் பர்சனோ. ஆனா அப்படி இல்ல, அது டிராக்டரோ லாரியோ ஏத்திருச்சுன்னு தானே ஒத்துக்க சொல்லுவாங்க. எஃப்ஐஆர் அந்த மாதிரி போட்டு அப்புறம் கடைசியா அவங்கள ஒத்துக்கவும் சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பாரு, அவர்கிட்ட ஜுவல்லாம் வாங்கிருவாங்கல்ல. ஜுவல்ல வாங்கி ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. லாரி தான் ஏத்துச்சுன்னு ஒத்துக்க சொல்லுவாங்க. அதனாலதானே அவரை வந்து சாட்சியா அவரே, ஆமா சரவண பிரபு உங்களுக்கு கரெக்டா சொல்லுவார், திரும்பி கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னைக்கு படம் பாக்குறோம். சரி, அந்த மனிதன் வரைக்கும் போகலைனாலும் ஒரு ஒரு ஜுவல் காணா போயிருது வீட்டுல. ஓகே, ஜுவல் காணா போனோம்னா அந்த கேஸ், அது ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி அப்படின்னா அந்த ஜுவல் காணா போன கேஸ் கோர்ட்டுக்கு போயிருது. அப்ப அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரிங்கும் போது அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்களே நீங்க தான் எடுத்தீங்கன்னு கம்பல் பண்ணுவாங்க ஒத்துக்க சொல்லி. புரியுமா? சுய சாட்சியா இருக்க சொல்லி கம்பல் பண்றது, அதான் நோ செல்ஃப் இன்கிரிமினேட்டிங்.
ஜெய் பீம்லயா? ஜெய் பீம்லயும் இதே மாதிரி சீன் வருமா? எனக்கு தெரிஞ்ச ஜெய் பீம்ல மிளகாப்பொடி போடுவாங்க. அதேதான் மேம், இதே நீங்க சொன்ன இதே அது எக்ஸாம்பிள் தான் மேம். எக்ஸாம்பிள் ஆ வரும். அந்த வீட்ல ஜுவல் காணா போனது வந்து அந்த வேலை பார்த்தவங்களையே நான் எதை எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் தெரியுமா? நோஸ் ஜுவல்னு ஒரு ப்ரோஸ் இருக்குல்ல இங்கிலீஷ்ல, அத வச்சு நான் எக்ஸாம் நம்ம அப்படிதானே லிங்க் ஆகும். நான் ஜெய்பீம் பார்த்ததில்ல. என் பையன் தான் வந்து சொல்லிட்டு இருந்தான், அம்மா கண்ணுல மிளகாப்பொடி போட்டுருவாங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஃப்ரை பண்ணிடுவேன் ஐஸ் அப்படின்னா. அதை வச்சு நான் சொன்னேன் ஓகே. ஸோ அப்படி என்னன்னா, பண்ணாத ஒரு குத்தத்துக்காக உங்ககிட்ட பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு அப்படிங்கறக்கா என்னை ஒத்துக்க சொல்லக்கூடாதுல்ல. அப்போ உண்மையான குற்றவாளி தப்பிச்சிருவாங்கல்ல, அது பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கறது தான் ஆர்டிகல் 20. ஓகே. ஸோ ஆர்டிகல் 20 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஃப்ரம் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். 2 தண்டனை கிடையாது, கிரிமினல் லெஜிஸ்லேஷன் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது, அண்ட் இது கிடையாது. ஓகே. செல்ஃப் இன்கிரிமினேஷன், யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது சுய சாட்சியா இருக்க சொல்லி. அவங்களுக்கு எதிர்த்து அவங்களே விட்னஸா இருக்கிறதா அது செல்ஃப் இன்கிரிமினேஷன். அதுதானே பண்ணுவாங்க, விட்னஸ் அகேன்ஸ்ட் தெம்செல்ஃப். கரெக்ட் தானே ரகு? இல்லையா? ரகு கன்வின்ஸ் ஆகல இன்னும். ராமு, ரகு இல்ல ராமு. நீங்க சொல்றீங்களா அப்புறம் எனக்கு கதை? நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன், அவர் எனக்கு அப்புறம் சொல்றாரு, ரெண்டும் சமாளிச்சுக்கலாம். விட்னஸ் அகேன்ஸ்ட், இப்போ அந்த படத்தை விட்டுறலாம், ஆனா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு எதிர்த்து நீங்களே விட்னஸா இருக்க சொன்னா சொல்லக்கூடாது தானே? இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நான் தப்பே பண்ணலைன்னு உங்களை சாட்சி சொல்ல சொன்னாலும் அதுக்கு தப்பு தானே? அப்படிதான் எல்லாரும் சொல்லி சப்பிக்கிறாங்க. அப்படி போட்டா வராது. வேற என்ன தேவப்பிரியா சொல்லுங்க. இப்போ கோபிகா வந்து டெஸ்ட்ல பார்த்துதான் எழுதுனாங்க, ஓகேவா? அப்போ கோபிகா காப்பி அடிச்சாங்கன்னு நம்ம கேஸ் போட்டுறோம். கரெக்ட். எப்படி பாயிண்ட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா? கோபிகாவே போட்டு சாத்துறது, ஒத்துக்கோ பார்த்துதான் எழுதுனேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு. புரிஞ்சிருச்சா? இதுதான் செல்ஃப் இன்கிரிமினேஷன். கோபிகா நீங்க டூ விட்டுருங்க தேவப்பிரியாட்ட. உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க, இப்ப புரியுதா? ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆர்டிகல் 21. Article 21, protection of life and personal liberty. Protection of life and personal liberty. கோபிகாவே என்ன எக்ஸாம்பிளுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட முடியாது, ஒளிய முடியாது, வந்துதான் ஆகணும் நாளைக்கு. ஏன் கோபிகா? கம்பி மேலே நடக்கிறதே பார், ஓட முடியாது, ஒளிய முடியாது, அந்த மாதிரி. எஸ். ஸோ ஆர்டிகல் 21 வந்து எல்லாத்துக்கும், லைஃபுக்கும் பர்சனல் லிபர்ட்டி தனிப்பட்ட சுதந்திரத்துக்குமான பாதுகாப்பு. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆஸ் பர் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தின்படி வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அந்த சட்டம் கரெக்டா இருக்கான்னு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி செக் பண்ணணும். ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸாம்பிள், மேனகா காந்தி கேஸ் ரோட்ல நடக்கிறது? எஸ். இப்போ வாழ்றதுக்கான உரிமை கொடுத்துருக்கோம், லிபர்ட்டி கொடுத்துருக்கோம், ஆனா அது சட்டத்தின் படியா? ஆஸ் பர் லா, ஆஸ் பர் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவானா வெறும் லா படி மட்டும் இல்ல, அந்த சட்டமே வந்தது கரெக்டானு செக் பண்ணி எல்லாத்துக்கும் லிபர்ட்டி கொடுக்கணும். இந்த ஆர்டிகல் 21 எக்ஸாம்பிள் தான் கிளியரா அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். புரிஞ்சிருச்சா? எஸ். ஸோ ஆர்டிகல் 21. மேம் ஆ மேம் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு இதுதான் நம்ம 14, 19, 21 மூணு ஆர்டிகல்ஸையும் மென்ஷன் பண்றாங்க. 14, 19, 21 வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் சம்திங் ஏதோ சொல்றாங்க. எதுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்றோம்? 14, 19, 21 1921 அந்த கோல்டன் தலையாட்டினீங்க, ட்ரையாங்கிள் சொல்லுங்க எதுக்கு? இந்த மூணு கோல்டன் ட்ரையாங்கிளா எங்க இருக்கு அப்படின்னு? கௌஷிகா தலை வேகமா ஆட்டினீங்க, பொற்கொடி வேற கூட ஆட்டினீங்க. எதனால கோல்டன் ட்ரையாங்கிள்? தெரியல மேம், அதுல பார்த்த மாதிரி ஞாபகம். கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இந்த மூணு லாஸையும் ஆர்டிகல்ஸையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன். குவாலிட்டி எடுக்கிறோமோ இல்லையோ, நிறைய பேர்த்த செய்யலாம். ஆர்டிகிள்
ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, ஓகே, ஒரு தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ எல்லா உரிமைகளும், ஆல் அடிப்படை உரிமைகள் சஸ்பெண்ட் ஆயிரும். ஒரு நாடே தேசிய எமர்ஜென்சியில் அவசர நிலையில இருக்கு, எங்கத்த போய் அடிப்படை உரிமை எல்லாம் கேட்க முடியும்? ஸோ எல்லா ரைட்ஸுமே சஸ்பெண்ட் ஆயிரும். எக்ஸெப்ட் எது சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா ஆர்டிகல் 20 அண்ட் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 20 என்ன? ஆர்டிகல் 20 என்னன்னு? ஒஃபென்ஸுக்கு எதிரான பாதுகாப்பு. நாடு அவசர கட்டத்தில் இருக்கும்போது 2 தடவை தண்டனை கொடுக்கலாமா? நாடு அவசர கட்டத்தில் இருக்கும்போது சுயசாட்சி சொல்ல சொல்லி கம்பல் பண்ணலாமா? நாடே அவசரத்துல இருக்கு, கிரிமினல் சட்டங்கள் முன்தேதியிட்டு அமலுக்கு கொண்டு வரலாமா? என்ன அவசரத்துல இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது. நாடே அவசரத்துல இருக்கு, வாழ்றதுக்கான சுதந்திரம் கொடுக்காம இருக்கலாமா? வயநாட்டுல பயங்கரமா ஃப்ளட் வந்துருச்சு, எஸ், பயங்கரமான அவசர எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தான். அப்போ உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கானா, வயநாடே எமர்ஜென்சியில் இருக்கு, நீ எதுக்கடா சாப்பிட்றேன்னு மண்டையில் தட்டலாமா? அப்ப என்ன அவசரம், என்ன எமர்ஜென்சினாலும் ஆர்டிகல் 21 வாழ்றதுக்கான தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை கொடுக்கணும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்தா எல்லா அடிப்படை உரிமைகளும் பாதிக்கப்பட்டுரும். ஓகே, வேலை கொடுங்க, சமமா வேலை கொடுங்கலாம் அப்ப போய் கேட்க முடியாது. ஆனா 20 and 21 சஸ்பெண்ட் ஆகாது. ஓகே, இது கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆர்டிகல் 19ல ஆர்டிகல் 19 கீழே ABCDEG 6 ரைட்ஸ் இருக்குல்ல, இருக்கா? ஃபைன். இப்போ இந்த ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கெட் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும் தானே அர்த்தம். இங்கிலீஷ் தமிழ் இதுதான் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ் என்ன சொல்லுது? ஆல் ஃபண்டமெண்டல் ரைட் கெட் சஸ்பெண்டட்னா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21னா அறிவை யூஸ் பண்ணாம இந்த 4 சென்டென்ஸ் படிச்சா என்ன தோணுது? ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கெட் சஸ்பெண்டட் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21. அப்ப ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்குள்ள 19 வந்துருது, எக்ஸப்ட் 20 and 21 மட்டும் தான். அப்ப சஸ்பெண்ட் ஆயிரும் தானே இங்கிலீஷ் சொல்லுது. இங்கிலீஷ் எடுத்துருக்கலாமா கௌஷிகா? புரிஞ்சிருச்சா? ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த நேஷனல் எமர்ஜென்சிக்கான ரீசன் பார்க்கணும். அந்த தேசிய அவசர நிலை எதனால வந்திருக்கு அப்படின்னு. பல விஷயங்கள்னால தேசிய அவசர நிலை. வீட்டுக்குள்ள அவசர நிலை எதனால வரும்? நீங்க தம்பி அடிச்சாலும் வரும், தம்பி உங்களை அடிச்சாலும் வரும், அப்பா 2 பேத்தையும் அடிச்சாலும் வரும், அம்மா அப்பாவை அடிச்சாலும் வரும், எல்லாத்துலயும் வருமா? ஸோ எதனால அந்த அவசர நிலைன்னு பார்க்கணும். சப்போஸ் நேஷனல் எமர்ஜென்சி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளியிலிருந்து வர்ற வார்னால, எக்ஸ்டர்னல் வார்னாலயா இன்டர்னல் அக்ரெஷன்னாலயான்னு பார்க்கணும். புரியுதா? ஒரு வீட்டுக்குள்ள எமர்ஜென்சினா வீட்டுக்குள்ள எல்லாரும் அடிச்சுக்கிட்டாலும் எமர்ஜென்சி தான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம வீட்டுல இருக்கவன் அடிச்சாலும் எமர்ஜென்சி தான். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுல இருந்து வந்து அடிச்சா எமர்ஜென்சி டியூ டு எக்ஸ்டர்னல் கண்டிஷன். நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள அடிச்சுக்கினாருன்னா இன்டர்னல் அக்ரெஷன். ஓகே, அப்ப எப்படினாலும் நேஷனல் எமர்ஜென்சி வருமா? ஆர்டிகல் 19ல இருக்க 6 ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் ஒன்லி வென் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லிட்டாங்க? எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் ஆயிரும். பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட அடிப்படை உரிமைகள் எல்லாம் நாடு அவசரத்துல இருக்கும் போது சஸ்பெண்ட் ஆயிரும். அப்படி ஒரு அவசரத்துல இருக்கும் போது கூட 20, 21 உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா 20 அந்த டைம்ல கூட உங்களை வந்து குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றணும், 2 பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, உங்களையே சுயசாட்சி சொல்ல சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது, அது முக்கியம். அப்படி ஒரு அவசரத்துல இருக்கும் போது நீங்க வாழணும், உங்க தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கணும், அதனால இதை கொடுக்குறோம். ஆனா இந்த ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கும் போது ஆர்டிகல் 19 சஸ்பெண்டா தான் இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த அவசரம் எதனாலேன்னு பாருங்க. ஓகே, எதனாலேன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கா? ஓகே, இப்போ இதை நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கு. நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு தான் எமர்ஜென்சி வருது அப்படிங்கும் போது இதை பண்ணக்கூடாது. இப்போ அப்பா அம்மா தம்பி அண்ணா எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது பேசணும் இல்ல, டே நான் தப்பு பண்ணலன்னு பேசணும். இந்தியாக்குள்ளே எங்க வேணா போய் ஒளிஞ்சுக்கலாம், கட்டில் கடியில் ஒளியறக்கு உரிமை வேணும் இல்ல. அப்ப ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ணா அவன் எங்க போய் ஒளிவான்? ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினா மட்டும் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ணுங்க. இது பின்னாடி சேர்க்கப்பட்டது. ஓகே, அந்த டைம்ல கூட 19 கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ரீசன் ஃபார் கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்கிறதுக்கு. ஓகே, ஆர்டிகல் 14, 19, 21 3 தான் கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஓகே,
எல்லா டைம்லயும் உங்களை சமமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கும். எல்லா சமயத்திலையும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இல்லாத வரைக்கும் 19 கொடுப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், மூவ் எவ்ரிவேர், செட்டில் எனிவேர், இந்த என்ன ப்ரொஃபஷன் வேணா பண்ணலாம், அது இருக்கும். ஆர்டிகல் 21 எப்பவுமே இருக்கும், பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்தா ஆர்டிகிள் 359 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் சஸ்பெண்ட் ஆயிரும் எக்ஸப்ட் 20 and 21. அதை சொல்றது ஆர்டிகல் 359. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தரா இல்லைங்க நேஷனல் எமர்ஜென்சி இன்டர்னல் அக்ரெஷன்னாலனா 19 இருக்கட்டும். இன்டர்னல் அக்ரெஷன்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட் எக்ஸப்ட் 2021 and ஆர்டிகல் 19 கெட் சஸ்பெண்டட். கரெக்டா? அந்த தேசிய அவசர கட்டம் உள்நாட்டு பிரச்சனையினால வந்துருச்சு அப்படின்னா எல்லா அடிப்படை உரிமைகள் எதெல்லாம் தவிர 20, 21, 19 தவிர எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிரும். இல்ல அந்த அவசர நிலை வெளிநாட்டு பிரச்சனையினால வெளியிலிருந்து வர பிரச்சனையினால வந்துருந்துச்சுன்னா எல்லா அடிப்படை உரிமை எக்ஸப்ட் 20, 21 தவிர எல்லாமே போயிடும். புரிஞ்சிருச்சுங்களா? கிளியரா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ப ஆர்டிகல் 359 என்ன சொல்லுச்சு? ஆல் ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் ஆயிரும் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21 சொல்லிட்டு நின்றுச்சு. நம்ம தானே பின்னாடி ஐயோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து கட்டில் கடியில ஓடுறதுக்கு வேணும், திரும்பி பேசுறதுக்கு வேணும், கூடி அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டைனா அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து பேசணும், அதுக்கெல்லாம் பர்மிஷன் வேணும் தானே ஆர்டிகல் 19 கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி தானே ஆர்டிகல் 359ல அதை சேர்த்தி இருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இது வந்து ஆட் பண்ணது 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஓகே, இப்ப நாட்டுல ஒரு அவசர நிலை ஃபைன் 1975. இப்போ மேடம் இந்திரா காந்தி பீரியடு நேஷனல் எமர்ஜென்சி வந்திருக்கு. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டா கவுனிங்க. இப்போ ஒரு அவசர நிலை 1975. ஓகே, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அவசர நிலை எந்தெந்த ஆர்டிகல்லாம் சஸ்பெண்ட் ஆயிரும்? எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் சஸ்பெண்ட் ஆயிரும் எக்ஸப்ட் 20, 21 மட்டும்தான். ஓகே ஓகே, இப்போ 1980 ஒரு 1990 இல்ல இப்ப 2000 இந்த டைம்ல ஒரு நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் ஆகும்? அந்த எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டும் சஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த நேஷனல் எமர்ஜென்சி எதனால வந்ததுன்னு அனலைஸ் பண்ணும். உள்ளுக்குள்ளேயே பிரச்சனையா வெளியில இருந்து பிரச்சனையா? ஓகே, வெளியில இருந்து பிரச்சனை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கார்கில் வார் நடந்த டைம். அப்ப எந்தெந்த ரைட் சஸ்பெண்ட் ஆயிருக்கும்? எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் சஸ்பெண்ட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் 20 and 21. ஓகே, உள்ளுக்குள்ள பிரச்சனை எல்லா ஃபண்டமெண்டல் ரைட் எக்ஸப்ட் 20, 21. கிளியர் ஆயிட்டீங்களா? ஓகே, எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் சஸ்பெண்ட் ஆயிரும் எக்ஸப்ட் 20, 21 சொன்னது ஆர்டிகல் 359. இப்போ 1978ல 44th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 19 டியூரிங் இன்டர்னல் அக்ரெஷன். புரிஞ்சிருச்சா? கிளியர்? டன். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஆர்டிகல் சஸ்பெண்டே ஆகாது? நேஷனல் எமர்ஜென்சியோ இன்டர்னல் எமர்ஜென்சியோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு ஆர்டிகல் அப்படியே கல்லு மாதிரி நிற்கும். எந்த ஆர்டிகல்? 28, 21. அப்போ கொஸ்டின் ராவா கேக்குறான், which are the two articles that never get suspended? அப்படின்னா which are the articles that never get suspended during an external aggression na 19. Which are the articles that get suspended during an internal aggression na 2020. புரிஞ்சிருச்சா? ஓகே, 19. next article 21A. article 21A. ஆர்டிகல் 21A அப்படிங்கும் போதே தெரியும் ஏ அப்படின்னு இருந்தா ஆடட், புதுசா உள்ள சேர்த்தி இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் எழுதும் போது இல்ல, ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A 51A அதோட சேர்ந்து. ஸோ ஆடட் த்ரூ 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. எஸ், அப்ப இந்த 21A என்ன சொல்லுது? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு free and compulsory education.
ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இப்போ என் பையனுக்கு 6 வயசு, அப்போ நான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அது ஆர்டிகல் 21A. நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது என் கட்டாயம் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் டியூட்டியில் 51AK கீழே ஏகே 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியா கார்டியனோட பேரண்டோட டியூட்டி கொடுக்கணும் அப்படிங்க. புரிஞ்சிருச்சுங்களா? அப்படி நீங்க இதுல கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஒன்று பார்த்தோம்ல, வர்மா கமிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டியா இருக்கிறத சட்டமா கொண்டு வந்து நீங்க பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ வர்மா கமிட்டி அந்த சட்டங்களோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுது. அப்போ இப்போ என் பையனுக்கு 8 வயசு, ஸ்கூலுக்கு போகாம அகாடமியில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஏதாவது வேலை சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? அவனோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கா? எஸ், ஓகே, பாதிச்சிருச்சு. அப்போ என்னோட அடிப்படை கடமையை நான் சரியா செய்யல, ஓகே. ஆனா இது பனிஷ்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்படுமா? ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் தானே. ஆக்ட் இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி அவ்வளவுதான், தூக்கி போட்டுருவாங்க சைல்ட் லேபர் கீழே. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இது கீழே தான் வருது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரைட் ஆஃப் த டே பார்க்கலாமா? ஆர்டிகல் 22 ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிட்டிசன்ஷிப்ல ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், காவல் மற்றும் கைதுக்கு எதிரான பாதுகாப்பு. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு தானே. எஸ், இது சிட்டிசன்ஷிப்ல பார்த்தோமா? ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கும் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இது இருக்கு, எனிமி ஏலியனுக்கு இல்ல. அது கீழே என்னென்ன கண்டிஷன்? கைது பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். கைது பண்றதுக்கான ரீசன் இருக்கணும். அப்புறம் கைது பண்றவங்க அவங்களோட சொந்த லாயர் அணுகிறதுக்கான அனுமதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜு எவ்வளோ நாள் காவல்ல வைக்க சொல்றாரோ அவ்வளோ நாள் மட்டும்தான் காவல்ல வைக்கணும். ஓகே, இந்த 4 கண்டிஷனும் இதுல அப்ளிகபிள். இந்த சட்டம் யாருக்கு மட்டும்தான் செல்லும்? எனிமி ஏலியன்ஸ்க்கு செல்லாது, ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கும் சிட்டிசனுக்கு மட்டும்தான் செல்லும். ஓகே, ஸோ 22 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் 32, இன்னும் 10 ரைட் இருக்கு. இருக்கா? 10 ரைட் பிளஸ் 33, 34, 35, 13 ரைட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்டிகல் 22 வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லென்தியா போகும், பட் ஈஸி ஆக்சுவலி. ஓகே, அன்னன்னைக்கே படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. ஓகே, நாளைக்கு பாலிட்டி கிளாஸ் இல்லை, வென்ஸ்டே பாலிட்டி கிளாஸ் இருக்கு. வெனஸ்டே கிளாஸ்ல வில் கண்டினியூ ஃப்ரம் 23 இருந்து கண்டினியூ பண்ணி வெனஸ்டே எஃப்ஆர் முடிச்சிடலாம். எஃப்ஆர் டிபிஎஸ்பி ரெண்டுமே வெனஸ்டே முடிச்சிடலாம். கிளியர்? ஸோ வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் டுடே. ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? Okay. You have economic class? Okay.